மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விஜய் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேம்மா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில், நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்த, ஆனால் நீ செய்கிறது ஏதாவது ஒரு விஷயமாவது நடக்குதா? அம்மா கண்மணி வந்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏய் யாரையும் முதல்ல நம்பாத, முதல்ல கூட்டு யாரையும் சேர்க்காத, அப்படி சேர்த்தா பிரச்சனையிட போகுது. இல்லைம்மா அவள் என் கூட வந்து கூட்டணி போடுறதும் நல்லது தான். அப்போ தான் கண்மணி வந்து எல்லா பழியும் அவள் மேலே தூக்கி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஆனால் என்னை விட அவள் கொஞ்சம் கெட்டிக்காரியாக தான் இருக்கா. யாரையும் அப்படியெல்லாம் குறைச்செல்லாம் எடை போட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது வீராவை மாறணும் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தோன்னே விஜயை வந்து பார்க்குறாங்க. என்னது காம்பவுண்டு பக்கத்தில் யார் கூடயும் வந்து பேசிகிட்டு இருக்காளே, யார் கூட பேசிகிட்டு இருக்கா, ஒருவேளை அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்காரோ, புதுசாக எதுவும் திட்டப்பட ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வீராவை மாறணும் அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்க வராங்கம்மா, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே வேற ஒரு ஆளை வந்து நிற்க வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அவங்க அம்மா மட்டுக்கும் போகிறாங்க. எல்லாம் கரெக்டாக வந்து நடக்குதில்ல, நான் சொன்னதை செஞ்சிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஜய் வந்து பிடிச்சிடுறாங்க. என்னடி சொன்னதை செஞ்சிடலான்னு இங்கேயும் உன்னோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்சம் கூட எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வேற ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. நான் இவங்கக்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன், கோயிலில் பூஜையெல்லாம் செய்யணும்ல, அதுக்காக தான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இவங்ககிட்டயா பேசிகிட்டு இருந்தேன்? சரி, ஆனால் இப்படியெல்லாம் இவள் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம விஜய் போட்ட திட்டத்தை வந்து தவிடுபடியாக்கிட்டாங்க கண்மணி. குடும்பத்தில் நல்ல பேர் சம்பாரிச்சிட்டாங்க. ராகவனை வம்பிழுத்தவங்கள வெளுத்தெடுத்து அடித்து துரத்திடுறாங்க. இதை வச்சு தான் பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு நினச்ச நம்ம அம்மா சொன்னதை கேட்டால் இவன் நம்மக்கிட்ட சேர்ந்து எல்லா திட்டத்தையும் வந்து வெளியில் கொண்டு வரணும் தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிம்மா சரிம்மா விடுமா, ராகவனுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ராகவன் யார் மாமா? என்னோட புருஷன், என் வீட்டுக்காரன். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறதுக்காக கை ஓங்குவாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதனால தான் கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு வச்சேன். ராகவா நான் உன்னை என்னமோ ஏதோ நினச்சேன்டா, உன் பொண்டாட்டி ஒன்றா பத்திரமா பார்த்துப்பாடா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்கள் எல்லாருக்கும் போதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளி. அப்படியே வந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்மணி வந்து கேட்குறாங்க, விஜி என்ன விஜி, அங்கே ரெண்டு பேர் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ எதுவும் கேட்கலாம்ல, இது மாதிரி நேரத்தில் தான் ஸ்கோர் பண்ணி அவங்க மனசில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு கண்மணி எதுவுமே தெரியாமல் பேசுகிறாங்க. நீ தெரிஞ்சு சரியா தெரியாமல் சரியா எனக்கு ஒன்றும் புரியலை. இது நான் ஏற்பாடு பண்ண திட்டம். என்னது நீ ஏற்பாடு பண்ண திட்டமா? இது மாதிரி கேவலமாவா திட்டம் போடுவேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. இது தாண்டி ஆரம்பம், இவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன். நான் உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல்ல நம்ம ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, எதுக்கு உன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து உடைக்கிறதுக்கா? கண்டிப்பாக நான் உன்னை இனிமேட்டு என் டீம்லேயே வந்து வச்சுக்க மாட்டேன். எனக்கே நீ சரியாக வந்து பதிலடி கொடுக்குறல்ல, எனக்கு தெரியும் நீ உன் புருஷன் மேலே அன்பாக பாசமாக தான் இருக்கேன்னு. எனது புருஷன் மேலே நான் அன்பாக பாசமாக இருக்கேனா? யார் சொன்னா? நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறேன். பாண்டியன் வந்து போயிருக்காங்க, அதுக்கு காரணமே இவங்க தான், அவங்கள பழிவாங்க தான் நான் வந்திருக்கேன். நீ இவ்வளோ கேவலமாக வந்து திட்டமிடுவேன் யார் கண்டா? இதை முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா சரின்னு அமைதியாக இருந்திருப்பேன். நீ ஏதோ பெருசாக வந்து விஜய் எப்போதும் மாசாக வந்து திட்டம் போடுவான்னு நினச்சா, சும்மா வந்து சின்ன பசங்க மாதிரி இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க விஜய். நான் தான் சொல்லணும், உன் டீமில் நான் இருக்கலாமா வேணாமான்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த வாட்டி நீ எதுவும் திட்டம் போடாத, நான் திட்டம் போடுறேன், அதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க. என்னடா அது சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்கா, இவ உண்மையிலேயே வந்து நல்லவளா கெட்டவளா எனக்கே சந்தேகமாக இருக்கே. விஜய் உன்னை நம்பலாம்ல அப்படின்னு கண்மணி வந்து விஜய் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கண்மணி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய் எதுவும் சொல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி சரி, இந்த திட்டத்தையாவது ஒழுங்காக உருப்படியாக வந்து செயல்படுத்து. வீராவும் மாறனும் வந்து கேட்டு ஏதாவது தடுத்து நிப்பாட்டிட போகிறாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், இதையாவது கொஞ்சம் லாபகரமாக திட்டம் போடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆல்ரெடி இதை நம்ம வீரா தான் சொல்லியிருக்காங்க. உன் மேலே சந்தேகம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தை வந்து சொல்லு, நிச்சயம் அவள் ஒன்று நம்ப ஆரம்பிச்சிருவா. சரிக்கா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை நம்பாமல் போனது தப்பு தான். இன்னொன்று, நான் இனிமேட்டு என்ன திட்டம் போட்டாலும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன். அப்படி சொன்னால் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து
குடும்பத்தை பழி வாங்க முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம திட்டத்தை நம்ம 2 பேருமே வந்து நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி தடுத்தா இப்படி தான் ஆகும். ஒற்றுமை வேணும் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம்னு சொல்லிட்டு கண்மணி மாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சரி சரி, அடுத்தது எதுவும் திட்டம் போட்டால் கண்டிப்பாக சொல்கிறேங்காங்கிற மாதிரி விஜய்கிட்டேருந்து என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறாங்க. ராமச்சந்திரன் முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க. ராமச்சந்திரா, நீ இந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ எவ்வளோ பெரிய தொழில் அதிபராக இருக்க. இருப்பினும் நம்ம ஊர் கிராமம் இது எல்லாத்தையும் விட்டு கொடுக்காம பூஜையிலெல்லாம் வந்து கலந்துக்கிட்டதுக்கு சந்தோஷம்தான். நீங்கள் எனக்கு முதல் மரியாதை கொடுக்குறீங்க. அதுக்காகலாம் நான் இங்கே வரல. எனக்கு இங்கே ஊரை விட்டு போனது வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். பசங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு நான் இங்கேயே வந்து செட்டில் ஆயிடலாம் தான் நினைக்கிறேன். இங்கேயும் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழணும். எத்தனை நாளைக்கு தான் பணத்துக்கு பின்னாடியே போக முடியும்? ராமச்சந்திரா, இப்படியெல்லாம் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கியாயா? ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம், ஓ, உங்களுக்கு தான் அடுத்தது மரியாதையா? இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி சொன்ன திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதான். என்ன அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டியா, இல்லை பண்ணணுமா? பண்ணிகிட்டே இருக்கேங்க்கா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டத்தை வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. நம்ம கண்மணி அப்படியே கண்மணி வந்து வீராகிட்டையும் மாறன்ட்டையும் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. வீரா, இன்னமும் அவன் என்னை நம்புறா. இருப்பினும் நம்ம ஒரு வாட்டி அடி வாங்குற மாதிரி நடிப்போம். அப்படி நடித்தாதான் அடுத்தது இப்போ போடுற திட்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து விளையாடு. உன் மேலே எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாது, பார்த்துக்கங்கிற மாதிரி வீரா வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம விஜி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவள் திட்டம் போட்டு கொடுக்குறாமா? என்னது, அவள் திட்டம் போட்டு கொடுக்குறாளா? எங்கே சொல்லு பார்ப்போன்னொன்னே, பரவாயில்லடி, உன்னை விட அவள் கொஞ்சம் கெட்டிக்காரியாக தான் இருக்கா. சரி, இப்போதைக்கு அவள் பேச்செல்லாம் வந்து கேட்குற மாதிரி நடி. அதுக்கப்புறமேட்டுக்கு அவளுக்கு ஒரு பரிசை கொடுத்து விட்ருவோம், சரியா? அவளும் இந்த குடும்பம் தானம்மா, நான் சும்மா விட மாட்டேன். அடிக்கடி அவர் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. யாரையும் நம்ப அதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும் ஃபோன் வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வீரா வந்து ஒட்டு கேட்குறாங்க. ஓ, எது நடந்தாலும் அக்காவை பற்றின இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்கிற. உங்கள் அம்மா எங்கள் அக்கா மேலேயே வந்து சந்தேகப்படுன்னு சொல்கிறாங்களா? முதல்ல இந்த ஃபோனில் பேசுகிற விஷயத்த முதல்ல எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம வீரா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மாறன்கிட்ட இந்த தகவல் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.